தமிழ்நாட்டிலிருந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ண ரொம்ப கஷ்டம் நினைக்கிறீங்களா? அப்போனா இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள். ஸ்மார்ட் ஃபேமிலி கார்டுனா என்ன, அதோடைய பர்பஸு, என்னென்ன டைப் ஆஃப் ரேஷன் கார்ட்ஸு தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ரேஷன் கார்டு ஹோல்ட் பண்ணுறதுனால அதோடைய பெனிஃபிட்ஸு, புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு, புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் டெமோ, ஃபைனலாக என்ன மாதிரியான காமன் மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு அல்லது ஸ்மார்ட் ஃபேமிலி கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலம் தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் டிஎன்பிடிஎஸ் கீழே வழங்கப்படுற ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட். இதோடைய கீ பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி எக்கானமிக்கலி வீக்கர் ஃபேமிலிஸில் எசென்ஷியல் ஃபுட் ஐட்டமை அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்க இந்த ஸ்மார்ட் கார்டை ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸு, ஃபேமிலி ஐடென்டிட்டி கார்டாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெல்ஃபேர் ஸ்கீமை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த எசென்ஷியல் டாக்குமெண்ட் சொல்லலாம். இந்த என்டையர் சிஸ்டம் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்எஃப்எஸ்ஏ கீழே ஆப்ரேட் ஆகுது. ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஸ்மார்ட் ஃபேமிலி கார்டுங்கிறது எக்கானமிக்கலி வீக்கர் ஃபேமிலிஸ்க்கு எசென்ஷியல் ஃபுட் ஐட்டமை ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்கறதுக்கும், கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற வெல்ஃபேர் ஸ்கீமை கரெக்டான பர்சனுக்கும் ஃபேமிலிக்கும் கொண்டு சேர்க்குற ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் ஃபேமிலி கார்டுடைய டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமாடிட்டி பேஸ்டு, அதாவது நீங்கள் என்ன பொருள் வாங்க முடியும், வாங்க முடியாது அப்படிங்கிறத பொறுத்து. கமாடிட்டிஸ்ங்கிறது சுகரு, ரைஸு, கோதுமை, மண்ணெண்ணெய், பல்சஸ் எக்ஸெட்ரா. செகண்ட்லி இன்கம் பேஸ்டு, எக்கானமிக்கலி வீக்கர் ஃபேமிலிஸு, புவரஸ்ட் ஃபேமிலி, அபவ் த பாவர்ட்டி லைன் எக்ஸெட்ரா. கமாடிட்டி பேஸ்டு கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆல் கமாடிட்டி கார்டு, இல்லைன்னா ரைஸ் கார்டு க்ரீன் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ரைஸு அதோடு சேர்த்து மற்ற பிடிஎஸ் கமாடிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்க முடியும். செகண்ட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கார்டு ஒயிட்டு. இதில் ரைஸை தவிர மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கலாம். ரைஸ்க்கு பதிலாக சுகரு, அதோடு சேர்த்து மற்ற கமாடிட்டிஸை நீங்கள் வாங்க முடியும். கமாடிட்டி பேஸ்டு கார்ட்ஸில் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ கமாடிட்டி கார்டு ஒயிட்டு. இதில் எந்த கமாடிட்டிஸும் நீங்கள் வாங்க முடியாது. இந்த கார்டை நீங்கள் ஜஸ்ட்டு ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இன்கம் பேஸ்ட் கார்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்ஹெச் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட். இது மெயினாக எக்கானமிக்கலி வீக்கர் ஃபேமிலிஸ்க்கு மட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த கார்டு வச்சுருக்கவங்க ரைஸு, எசென்ஷியல்ஸை சப்சிடைஸ் ரேட்டில் இல்லைன்னா ஃப்ரீயாகவும் வாங்கலாம். செகண்ட் ஒன்று பிஹெச்ஹெச் ஏஏஒய் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அந்தியோதயா அன்ன யோஜனா. இந்த கார்டை புவரஸ்ட் ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த கார்டு வச்சுருக்கவங்க ஹை குவான்டிட்டி ஆஃப் ரைஸை ஃப்ரீயாவோ அல்லது ரொம்ப கம்மியான விலைக்கோ வாங்க முடியும். பிஹெச்ஹெச் ஏஏஒய் இந்த ரெண்டு ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற ஸ்கீம்ஸு. தேர்ட் ஒன்று என்பிஹெச்ஹெச் நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. இந்த கார்டை பாவர்ட்டி லைனுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த கார்டு வச்சுருக்கவங்க ரைஸு, சுகரு, மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ரேஷன் ஷாப்லேருந்து வாங்க முடியும். இன்கம் பேஸ் கார்ட்ஸில் ஃபோர்த் ஒன்று என்பிஹெச்ஹெச்எஸ் நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் சுகர் கார்டு ஹோல்டர்ஸு. இந்த கார்டு வச்சுருக்கவங்க ரைஸை தவிர மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்க முடியும். லாஸ்ட் ஒன்று என்பிஹெச்ஹெச்என்சி நோ கமாடிட்டி கார்டு. இந்த கார்டை நீங்கள் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதில் என்பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச்எஸ், என்பிஹெச்ஹெச்என்சி இந்த 3 கார்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற ஸ்கீம்ஸு. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஸ்மார்ட் கார்டில் இன்கம் கேட்டகரி, கமாடிட்டி ஆப்ஷன் இது ரெண்டுமே மென்ஷன் ஆகிருக்கும். ஸ்மார்ட் ஃபேமிலி கார்டு வச்சுருக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ஃபுட் அண்ட் எசென்ஷியல் கமாடிட்டிஸு, ரைஸு, சுகரு, வீட்டு, எல்பிஜி கேஸு, இல்லைன்னா கெரோசின், பல்சஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் வாங்க முடியும். செகண்ட் வெல்ஃபேர் ஆக்சஸ் ஸ்கீமு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸை நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக ரேஷன் கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காலர்ஷிப்பு, பென்ஷன்ஸு, ஹவுசிங் ஸ்கீம்ஸு, ஃப்ரீபீஸு எக்ஸெட்ரா. ஃபைனலாக ஸ்மார்ட் ஃபேமிலி கார்டை நீங்கள் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபாகவும் யூஸ் பண்ண முடியும். புது ரேஷன் கார்டு
ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டீஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு இந்தியாவுடைய சிட்டிசனா இருக்கணும். தமிழ்நாட்ல நீங்க ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருக்கணும். உங்களுக்குன்னு தனியா ஹவுஸு, செப்பரேட் குக்கிங் இருக்கணும். நீங்க உங்களுடைய ஃபேமிலில இருக்கவங்க இந்தியாவுல இருக்க வேற எந்த ஸ்டேட்லயும் ரேஷன் கார்டு இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலேயே வேற ஃபேமிலி கார்ட்ல உங்களுடைய நேம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்டின்னா, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா இருக்கணும். அதாவது உங்களுடைய அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தைங்க இவங்கள மட்டும் தான் நீங்க ஆட் பண்ண முடியும். புது ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆதார் கார்டு டெஃபினட்டா இருக்கணும். குடும்ப தலைவருடைய ஃபோட்டோ இருக்கணும். அத நீங்க சாஃப்ட் காப்பியா உங்க லோக்கல்ல வச்சுக்கங்க. உங்களுடைய நேமு வேற ஃபேமிலி கார்ட்ல இருக்கு அப்படிங்கிறப்போ, சம்டைம்ஸு சரண்டர், நோ கார்ட் இல்லாட்டினா நேம டெலீட் பண்ண சர்டிஃபிகேட்டையும் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸு அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆதார் கார்டு. ஒருவேள ஆதார் கார்ட்ல இருக்க அட்ரஸும், நீங்க இப்ப இருக்கிற அட்ரஸும் டிஃபரெண்ட்டா இருந்துச்சுன்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லு, வோட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, பேங்க் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜு, உங்கள்ட்ட ஒருவேள ரென்டல் டெனன்சி அக்ரீமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த காப்பி, டெலிஃபோன் பில் இதுல ஏதாவது ஒரு ப்ரூஃப நீங்க ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸா அட்டாச் பண்ணலாம். இப்போ டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்ல இருந்து புது ஸ்மார்ட் ஃபேமிலி கார்டு அப்ளை பண்றதுக்கான டெமோவ பார்க்கலாம். google.com போயிருங்க. இங்க போயிட்டு டிஎன்பிடிஎஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இதுல வர ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட்ஸ் டிஎன்பிடிஎஸ் அந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. இந்த சைட் தான் தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். லாங்குவேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். பை டிஃபால்ட்டா தமிழ்ல தான் எல்லாமே லோட் ஆகும். உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும் அப்டின்னா, நீங்க இங்கிலீஷ வந்து கிளிக் பண்ணலாம். இந்த டெமோல நம்ம தமிழ யூஸ் பண்ணியே பண்ணலாம் எல்லாமே. அதனால நான் தமிழ கிளிக் பண்றேன். இந்த டிஎன்பிடிஎஸ் சைட்ல இருந்து தான் நீங்க புதுசா வந்து ஸ்மார்ட் கார்ட் அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது உங்கள்ட்ட ஏற்கனவே ஸ்மார்ட் கார்ட் இருக்கு. அதுல புதுசா ஃபேமிலி மெம்பர்ஸ நீங்க ஆட் பண்ணணும். அல்லது உங்க அட்ரஸ சேஞ்ச் பண்ணணும். குடும்பத் தலைவர் அவங்களுடைய டீட்டெயில்ஸ வந்து சேஞ்ச் பண்ணணும். அல்லது நேம்ஸ ரிமூவ் பண்ணணும் அப்டின்னா, அந்த சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த tnpds.gov.in அப்படிங்கிற சைட்லேருந்து தான் பண்ணணும். இந்த டெமோல நம்ம புதுசா ரேஷன் கார்டு, அதாவது புதுசா ஸ்மார்ட் ஃபேமிலி கார்டு எப்படி அப்ளை பண்றோங்கிற டெமோ தான் பார்க்க போறோம். ரைட் சைட்ல வந்தீங்கன்னா, இந்த இடத்துல மின்னணு அட்டை சேவைகள்னு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க. இதுதான் வந்து அப்ளை நியூ ஸ்மார்ட் கார்ட். ஸோ இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. புது ஸ்மார்ட் கார்ட் அப்ளை பண்றதுக்கு இந்த ஒரே ஒரு பேஜ மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஆதார் கார்டு வந்து டெஃபினட்டா உங்களுக்கும், அதாவது குடும்ப தலைவருக்கும், அதுக்கப்புறம் உங்க ஸ்மார்ட் கார்ட்ல யார் யாரெல்லாம் மெம்பரா நீங்க ஆட் பண்ண போறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே ஆதார் கார்டு டெஃபினட்டா இருக்கணும். குடும்ப தலைவருடைய ஃபோட்டோ வந்து நீங்க சாஃப்ட் காப்பியா உங்க லோக்கல் சிஸ்டம்ல இருக்கணும். உங்களுக்கு எல்பிஜி கனெக்ஷன் இருக்கு அப்டின்னா, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹேண்டியா கையில வச்சுக்கங்க. உங்களுடைய நேமு வேற ஸ்மார்ட் கார்ட்ல இருக்குது. நீங்க புதுசா ஸ்மார்ட் கார்ட் அப்ளை பண்ண போறீங்க அப்டின்னா, நீங்க எக்ஸிஸ்டிங் ஸ்மார்ட் கார்ட்ல இருந்து உங்க நேம ரிமூவ் பண்ணி, அந்த நேம் டெலிஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, அதையும் ஹேண்டியா கையில வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியையும் ஜஸ்ட் கையில ரெடியா வச்சுக்கங்க. ஃபைனலா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார்ல இருக்க அட்ரஸ் தான் இப்ப உங்களுடைய கரண்ட் அட்ரஸா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க ஆதார யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லங்கிறப்ப எலக்ட்ரிசிட்டி பில்லு, வோட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, அப்படி இல்லன்னா ரென்டல் டெனன்சி அக்ரீமென்ட்டு, டெலிஃபோன் பில் இதுல ஏதாவது ஒண்ணு வந்து கையில நீங்க வச்சுக்கணும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, 2 காலம் இருக்கும். ஒண்ணு வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். இங்கிலீஷ் வெர்ஷன்ல. இதுல ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, தமிழ் வெர்ஷன்ல இருக்கும். அதாவது லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல கரெக்ட்டா என்டர் பண்ற மாரி இருக்கும். ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அதே இன்ஃபர்மேஷன தமிழ் வெர்ஷன்ல நீங்க இங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். இப்ப நம்ம ஒவ்வொரு ஃபீல்டா எப்படி என்டர் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ல நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட்ட வந்து என்டர் பண்ணுங்க. அதாவது குடும்ப தலைவரோட பெயர வந்து நீங்க கரெக்ட்டா என்டர் பண்ணுங்க. உங்க ஆதார் கார்ட்ல உங்க நேம் எப்படி இருக்குதோ, அதே மாதிரியே இங்கேயும் வந்து என்டர் பண்ணிக்கங்க. நீங்க மென்னா இருக்கும்போது மிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன யூஸ் பண்ணுங்க. நீங்க விமனா இருக்கீங்க அப்படின்னா, அன்மேரிட்னா எம்எஸ்.
நீங்க மேரிட் விமன் அப்படிங்கிறப்ப மிஸ்ஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷன சூஸ் பண்ணுங்க. அடுத்த ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மென்னா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் இங்க என்டர் பண்ணணும். ஒருவேள நீங்க விமனா இருக்கீங்க, நாட் மேரிட் அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஃபாதர் நேம தான் இங்க என்டர் பண்ணணும். நீங்க மேரிட் விமனா இருக்கும்போது, இங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம என்டர் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்க. அட்ரஸ் லைன் 1, லைன் 2, லைன் 3ன்னு இருக்கும். நெறைய ஸ்பேஸ் இருக்கு. அதனால உங்களுடைய அட்ரஸ கரெக்ட்டா எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாம இங்க வந்து என்டர் பண்ணுங்க. நீங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்கு எந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போறீங்களோ, அந்த டாக்குமெண்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கோ, அதையே வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆதார் கார்ட தான் நீங்க அட்ரஸ் ப்ரூஃபா சப்மிட் பண்ண போறீங்கன்னா, உங்க ஆதார் கார்ட்ல என்ன மாரி உங்க அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கோ, அத வந்து எக்ஸாக்ட்டா இங்க என்டர் பண்ணுங்க. அதே மாரி ரைட் சைடு நீங்க லெஃப்ட் சைட்ல என்னென்ன டேட்டா என்டர் பண்ணீங்களோ, அதே டேட்டாவ நீங்க இங்க தமிழ்ல என்டர் பண்ற மாரி இருக்கும். இங்க தமிழ்ல என்டர் பண்றது வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு நீங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க இங்கிலீஷ்லயே நீங்க டைப் பண்ணலாம். நீங்க டைப் பண்ண தமிழ்ல அதுவே வந்து பாப்பப் கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டைப் பண்றேன் பாருங்க. வேல் அப்படிங்கிற மாரி நான் டைப் பண்றேன். நீங்க டைப் பண்ண ஒவ்வொரு லெட்டரா டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்து தமிழ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆகும் அது. ஸோ உங்களுடைய நேம் வந்து கரெக்ட்டா லேட் ஆகி வருது அப்படின்னா, நீங்க அந்த நேமே வந்து ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேள கரெக்ட்டா டிரான்ஸ்லேட் ஆகல, தமிழ் நேம் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு வரல அப்படிங்கிறப்ப, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கிலீஷ் டூ தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு நெறைய சைட்ஸ் இருக்குது. அ நீங்க ஜஸ்ட் நார்மலா Google ஜஸ்ட் போயிருங்க. Google போயிட்டு சிம்பிளா இங்க வந்து இங்கிலீஷ் டூ தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டைப் பண்ணாவே, ஆட்டோமேட்டிக்காவே இங்க ஒரு பாக்ஸ் வரும் உங்களுக்கு. அதுல நீங்க இங்கிலீஷ்ல உங்களுடைய டீட்டெயில்ஸ என்டர் பண்ணுங்க. நீங்க என்டர் பண்ணோனே தமிழ்ல உங்களுக்கு இங்க அப்பியர் ஆகும். ஸோ உங்களுடைய கரெக்ட்டான லெட்டர்ஸ்லாம் இங்க வந்த உடனே, அத வந்து நீங்க சிம்பிளா வந்து கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டு, இந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது பிக்கப் ஆகும். ஸோ அந்த மாரி நீங்க Googleல போயிட்டு இங்கிலீஷ் டூ தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு, அதுல வர தமிழ் வேர்ட வந்து நீங்க கண்ட்ரோல் சி அதுக்கப்புறம் இங்க வந்து கண்ட்ரோல் வி. அந்த மாரி உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, அட்ரஸு எல்லாத்தையுமே நீங்க அந்த மாரி காப்பி பேஸ்டும் பண்ணிக்கலாம். இங்க எங்கெங்கலாம் வந்து ஆஸ்டரிஸ்க் மார்க்கு அந்த ரெட் கலர்ல இருக்கோ, அது எல்லாமே வந்து மேண்டேட்டரி ஃபீல்டு. அத எல்லாத்தையும் நீங்க வந்து கம்பல்சரியா அந்த டேட்டாவ என்டர் பண்ணணும். ரைட் சைட்ல தமிழ்ல எல்லா டேட்டாவும் நீங்க என்டர் பண்ணதுக்கப்புறம், உங்களுடைய ஃபோட்டோ அதாவது குடும்ப தலைவருடைய ஃபோட்டோவ வந்து நீங்க இங்க அப்லோட் பண்ணணும். இங்க ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். படம் பிடிப்பு அப்படின்னு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க லேப்டாப்லேருந்து இத பண்றீங்கன்னா, லேப்டாப்ல இருக்கிற கேமரா, இன்பில்ட் கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். அல்லது நீங்க மொபைல்லேருந்து பண்றீங்க அப்படின்னா, மொபைல்ல இருக்க கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ, அப்ப நீங்க டைரக்ட்டா லைவா வந்து நீங்க உங்களுடைய ஃபோட்டோவ கேப்சர் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷனு. அப்படி இல்ல அப்படின்னா, உங்கள்ட்ட ஆல்ரெடி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிற மாரி சாஃப்ட் காப்பியா இருக்குது அப்படின்னா, அத உங்க லோக்கல் சிஸ்டம்ல நீங்க போயிட்டு அத சூஸ் பண்ணி அதையும் நீங்க அப்லோட் பண்ணலாம். இதுல ஒரே ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோட்டோவுடைய ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, JPEG, JPG, PNG இந்த ஃபார்மேட்ஸ்ல மட்டும் தான் இருக்கணும். அந்த ஃபைலுடைய சைஸ் வந்து 5 MBக்குள்ள தான் இருக்கணும். 5 MBங்கிறது ஆக்சுவலா பிக் சைஸ் தான். ஸோ ஃபோட்டோஸ் வந்து டெஃபினட்டா அத விட கம்மியா தான் இருக்கும். நான் வந்து இங்க என்னுடைய ஃபோட்டோவ என்னுடைய லோக்கல் சிஸ்டம்லேருந்து நான் அப்லோட் பண்றேன். இங்க வந்து ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழ வாங்க. ஸோ மாவட்டம் நீங்க போயிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அத சூஸ் பண்ணிக்கங்க. வட்டம், உங்களுடைய வட்டம் என்னவோ அத வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட வில்லேஜ். இங்க வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் உங்களுடைய வட்டம், அதுக்கப்புறம் உங்களோட வில்லேஜ், உங்க போஸ்டல் கோடு, உங்களுடைய மொபைல் நம்பர் இது எல்லாமே மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸு. தொலைபேசி உங்களுக்கு ஒரு வேள வீட்டு நம்பர் இருந்துச்சுன்னா, அத என்டர் பண்ணலாம். இல்லன்னா அத இங்க விட்டுறலாம். இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. அதுக்கு அடுத்தது இமெயில் ஐடியும் வந்து மேண்டேட்டரி கிடையாது. பட் ஆனா இமெயில் ஐடி உங்களுக்கு இருந்துச்சு அப்டின்னா, அத நீங்க ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ நீங்க இங்க ஆட் பண்ற மாரி இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெட் ஆஃப் ஃபேமிலி அதாவது குடும்ப தலைவருடைய
டீட்டெயில்ஸ தான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய டீட்டெயில்ஸ நீங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்பியர் ஆகும். தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குது. அத வந்து என்டர் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த்க்கு அப்புறம் ஜெண்டர் என்னன்னு கேட்குது. ஜெண்டர வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது சிட்டிசன்ஷிப் கேட்குது. இங்க வந்து இந்தியன் போட்டுக்கங்க. ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஹெட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே சூஸ் ஆயிருக்கும். இங்க வந்து தொழில் உங்களுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்கும். அதுல வந்து நீங்க கவர்ன்மென்ட்டா, பிரைவேட்டா, புரொஃபஷனலா, பப்ளிக் செக்டாரா, ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிற மாரி உங்களுக்கு என்ன ரிலவன்ட்டான ஆப்ஷனோ அத சூஸ் பண்ணிக்கங்க. இங்க வந்து உங்களுடைய மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கிற மாரி கேட்கும். அத வந்து இங்க என்டர் பண்ணிக்கங்க. இங்க வந்து உங்களுடைய வோட்டர் ஐடி நம்பர் கேட்குது. உங்களுக்கு வோட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா, அந்த நம்பர வந்து இங்க என்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து டிசேபிள் பெர்சனான்னு கேட்குது. அது வந்து ஆம், இல்லை அப்படிங்கிற மாரி ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. நோன்னு போட்டீங்கன்னா, வகை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரே அவுட் ஆயிருக்கும். அத நீங்க எதுவும் சூஸ் பண்ண முடியாது. ஒருவேள ஆம் அப்படின்னு போட்டீங்கன்னா, அதுல நீங்க ஐ, ஃபிங்கர்ஸ் இந்த மாரி 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல எது ரிலவன்ட்டான ஆப்ஷன் உங்களுக்கோ, அத நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். இப்ப வந்து நான் இல்லை அப்படிங்கிற மாரி போட்டுட்டு ஆ மூவ் பண்றேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மற்ற ஆவணங்கள். அதுல தேர்ந்தெடுக்கவும், இருக்கவும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத டிராப் டவுன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டைன்னு இருக்கும். ஸோ ஆதார் அட்டைய வந்து சூஸ் பண்ணுங்க. இங்க வந்து சூஸ் ஃபைல். உங்க ஆதாருடைய சாஃப்ட் காப்பிய நீங்க இங்க சூஸ் பண்ணி அத வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர வந்து இங்க என்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 4 நம்பர், செகண்ட் 4 நம்பர், லாஸ்ட் 4 நம்பர் அந்த மாரி என்டர் பண்ணுங்க. இந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்க சேவ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து உங்களுடைய ஆதார் சாஃப்ட் காப்பி நீங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம், பதிவேற்றுன்னு பக்கத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணா தான் வந்து ஃபைல் வந்து அப்லோட் ஆகும். அத அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம், ஃபைனலா நீங்க உறுப்பினர் விவரம் சேமி அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க குடும்பத் தலைவர் அவங்களுடைய டீட்டெயில்ஸ கம்ப்ளீட்டா என்டர் பண்ணி, ஆட் பண்ணதுக்கப்புறம், நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ வந்து அடுத்தது ஆட் பண்ணலாம். மறுபடியும் இங்க பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி இங்க வந்து 2ண்ட் மெம்பர் அவங்களோட டீட்டெயில்ஸ நீங்க என்டர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஒய்ஃபோட டீட்டெயில்ஸ வந்து இங்க கம்ப்ளீட்டா என்டர் பண்ணுங்க. ஒய்ஃபோட டீட்டெயில்ஸையோ அல்லது ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸோ நீங்க ஆட் பண்றீங்கங்கிறப்ப, ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ல ஆஸ் யூசுவல் நீங்க இங்கிலீஷ்ல என்டர் பண்ற மாரி இருக்கும். 2ண்ட் வந்து தமிழ்ல என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய ஜெண்டர், அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பு, என்ன ரிலேஷன்ஷிப்பு, அவங்களுடைய ப்ரொஃபஷனு, அவங்களுடைய மந்த்லி இன்கம் என்ன? அவங்களுக்கு வந்து வோட்டர் ஐடி இருந்துச்சுன்னா, அந்த வோட்டர் ஐடியோட நம்பரு, அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா? மாற்றுத்திறனாளியா இருந்தாங்க அப்டின்னா, மத்த 2 ஃபீல்டையும் நீங்க சூஸ் பண்ணி, அதுக்கான எவிடன்ஸஸ நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதார் காப்பிய நீங்க அப்லோட் பண்ணிட்டு, அவங்களுடைய ஆதார் நம்பரையும் இங்க என்டர் பண்ணதுக்கப்புறம், உறுப்பினர் விவரம் சேமி அப்டிங்கிற மாரி அத சூஸ் பண்ணீங்கன்னா, 2ண்ட் மெம்பரும் வந்து ஆட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பசங்களுடைய இன்ஃபர்மேஷனையும் நீங்க நேம்ஸையும் கொண்டு வரணும் அப்டின்னா, சைல்ட் 1, சைல்ட் 2 அந்த மாரி ஒவ்வொருத்தரையும் நீங்க உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற மாரி ஆப்ஷன கிளிக் பண்ணி, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணி, மெயினா ஆதார் கார்டு இது எல்லாமே வந்து கரெக்ட்டா நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க பிளஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஃபைனலா என்ன ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு தேவ அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கமாடிட்டி பேஸ்டு, இன்கம் பேஸ்டு இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எந்த கார்டு அப்படிங்கிறத வந்து நீங்க கரெக்ட்டா சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இங்க நீங்க சூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த கார்டு எலிஜிபிளோ அத மட்டும் தான் நீங்க இங்க சூஸ் பண்ணணும். நீங்க உங்களுடைய இன்கம்க்கு ஏத்த மாரி எந்த கார்டு வந்து உங்களால சூஸ் பண்ண முடியுமோ, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ, அத நீங்க ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அந்த கார்ட மட்டும் சூஸ் பண்ணுங்க. ரைஸ் கார்டு, சுகர் கார்டு அந்த மாரி. அல்லது எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இந்த ரேஷன் கார்டு, இந்த ஸ்மார்ட் கார்ட வந்து நான் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி உங்களுடைய ரிக்வயர்மென்ட் இருந்துச்சு அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க நோ கமாடிட்டி கார்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப்க்கு உங்களுக்கு என்ன ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ண போறீங்கன்னு கேட்கும்.
உங்களுக்கு ஆதார் இருந்துச்சு அப்டின்னா, ஆதார்ல இருக்க அட்ரஸும், இப்ப நீங்க இருக்க அட்ரஸும் சேமா இருந்துச்சு அப்டிங்கிறப்ப, ஆதார நீங்க வந்து அப்லோட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். அப்டி என்ன உங்களுக்கு ரிலவென்ட்டா என்ன இருக்குதோ, அத சூஸ் பண்ணிட்டு, அந்த ஃபைல்ஸையும் நீங்க இங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு அடுத்தது எல்பிஜி இணைப்பு பற்றிய விவரங்கள் அப்டிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து எல்பிஜி கனெக்ஷன் இருக்கு அப்டின்னா, அந்த ஆப்ஷன வந்து சூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு எல்பிஜி கனெக்ஷன் இல்ல அப்டின்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஆ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, நீங்க நோ கமாடிட்டி கார்டு சூஸ் பண்றீங்கன்னா, மோஸ்ட்லி இஷ்யூஸ் இருக்காது. அத தவிர நீங்க ரைஸ் கார்டு, சுகர் கார்டு அதெல்லாம் நீங்க போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு தனியா எல்பிஜி கனெக்ஷன் இருக்கா அப்டிங்கிற மாரி பேக்கிரவுண்ட் செக்ல வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்பிஜி கனெக்ஷன் இருக்கு அப்டிங்கிறப்ப, இங்க வந்து அதோடைய இன்ஃபர்மேஷன் அதாவது உங்க வீட்ல வந்து ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் தான் இருக்கா? அல்லது மோர் தென் 1 கனெக்ஷன் சில பேர் வீட்ல 2 கனெக்ஷன் இருக்கும். ஸோ அப்டிங்கிறப்ப அந்த கனெக்ஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க இங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். யாருடைய பேர்ல வந்து கனெக்ஷன் இருக்கு அப்டிங்கிற மாரி இருக்கும். இங்க மோஸ்ட்லி இந்த டிராப் டவுன நீங்க வந்து சூஸ் பண்ணும்போது, இதுல வந்து குடும்ப தலைவரோட பேர் வரும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க அத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் கம்பெனி என்ன அப்டிங்கிற மாரி, அந்த ஆப்ஷன் என்னவோ அத கரெக்ட்டா வந்து இங்க சூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் எல்பிஜி உடைய கன்சியூமர் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இங்க என்டர் பண்ணுங்க. நீங்க எந்த ஏஜென்ட் வழியா நீங்க கேஸ் சிலிண்டர்ஸ் வாங்குறீங்களோ, அவங்களோட இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு, மொத்தம் எத்தன சிலிண்டர் வந்து உங்கள்ட்ட இருக்கு அட் அ டைம் அப்படிங்கிற மாரி அந்த இன்ஃபர்மேஷனையும் இங்க ஃபர்னிஷ் பண்ணிக்கங்க. ஃபைனலா வந்து நீங்க இங்க டிக்ளரேஷன் மட்டும் கேட்பாங்க. டிக்ளரேஷன் பாக்ஸ வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு, உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க கரெக்ட்டா என்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாரி மறுபடியும் ஒரு தடவ வெரிஃபை பண்ணிக்கங்க. ஃபைனலா நீங்க பதிவு செய், சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, கிளிக் பண்ண உடனே இம்மீடியேட்டா வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிடும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர மட்டும் நீங்க உங்க லோக்கல் சிஸ்டம்ல நோட் பண்ணி வச்சுக்கங்க. அல்லது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து நீங்க எக்ஸெல்லையோ அல்லது வேர்ட்லயோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது உங்க மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ மாரி எடுத்து கூட அந்த நம்பர நீங்க வச்சுக்கங்க. ஏன்னா, இது நீங்க ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர வச்சு தான் நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ வந்து நீங்க செக் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம், உங்களுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ செக் பண்றதுக்கு, மறுபடியும் இந்த ஹோம் பேஜ் வந்துட்டு, இந்த இடத்துல ரைட் சைட்ல 2ண்ட் ஆப்ஷன் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். அத நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து நீங்க ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த சப்மிட் பண்ண உடனே ஜெனரேட் ஆன ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் இல்லீங்களா? அந்த ரெஃபரன்ஸ் நம்பர இங்க வந்து என்டர் பண்ணிட்டு, பதிவு செய். அத நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் கரண்ட்டா வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து காமிக்கும். மோஸ்ட்லி உங்களுடைய பர்ட்டிகுலர்ஸு, பிளஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அத வந்து வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவல் பண்ணிருவாங்க. ஒருவேள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாள், அதாவது ஒரு 3 வாரம், 4 வாரம் அதுக்கப்புறமும் வந்து அப்ரூவல் ஆகல அப்படிங்கிறப்ப, ஒரு சில ஆப்ஷன்ஸ வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க வந்து புகாரை பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைட்ல ஒண்ணு இருக்கும். அங்க நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர குடுத்து என்னோட ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் அதாவது என்னோட அப்ளிகேஷன் வந்து இன்னும் அப்ரூவ் ஆகல. ஸ்டேட்டஸ் வந்து சேமா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இங்க வந்து டோல் ஃப்ரீ நம்பர் குடுத்திருக்காங்க. டிஎன்பிடிஎஸ்க்கு. இந்த நம்பர கால் பண்ணி உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரையும் குடுத்துட்டு, நீங்க வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? எதனால வந்து ஸ்டக் ஆயிருக்கு? ஆன்லைன்ல வெப்சைட்ல ஏதாவது இஷ்யூஸா? அல்லது பேக் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல என்ன மாரி இஷ்யூ அப்படிங்கிறத நீங்க வந்து என்குயரி பண்ணலாம். நீங்க இதுல எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க. மறுபடியும் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இன்னும் அப்ரூவ் ஆகவும் இல்ல, ரிஜெக்ட் ஆகவும் இல்ல. அந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா, நீங்க பிசிக்கலா போய் பார்க்கணும் அப்டிங்கிறப்ப, நீங்க வந்து டிஎஸ்ஓ ஆஃபீஸ வந்து நீங்க பிசிக்கலா போலாம். தாலுக் சப்ளை ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து தாலுக் லெவல்ல இருக்கிற ஆஃபீஸ் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட்டு அவங்க தான் வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, பேக்கிரவுண்ட் செக் எல்லாமே பண்ணுவாங்க. நீங்க அங்க போயிட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரு, உங்களுடைய ஆதார் கார்டு, என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணீங்களோ, அத எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு, நீங்க அவங்கள்ட்ட செக் பண்ணலாம். அங்கேயும் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகலங்கிறப்ப, நெக்ஸ்ட் லெவல்ல டிஎஸ்ஓ ஆஃபீஸ்ன்னு இருக்கு. நீங்க அங்க போலாம். அல்லது உங்களோட ரேஷன் ஷாப்புக்கு நீங்க போலாம். அவங்க வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் செக் பண்ண முடியும். அவங்க எதுவும் வந்து அப்ரூவல் பண்றது அந்த மாரியான ஆக்சஸ் ரைட்ஸ் எதுவும் அவங்களுக்கு இருக்காது. இப்போ என்ன மாதிரியான காமன் மிஸ்டேக்னால உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ பார்க்கலாம். உங்க ஆதார்ல இருக்க டீட்டெயில்ஸ்லயும், ஆன்லைன்ல நீங்க என்டர் பண்ற டீட்டெயில்ஸ்லயும் மிஸ்மேட்ச் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். உங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்கும், நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல என்டர் பண்ற அட்ரஸ்க்கும் டிஃபரண்ட் இருந்துச்சுன்னா, உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. எலிஜிபிள் இல்லாத மெம்பர்ஸ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபேமிலி கார்ட் அப்ளிகேஷன்ல ஆட் பண்றது.
அதாவது உங்களுடைய கணவன், மனைவி, உங்களுடைய குழந்தைங்க, அப்பா, அம்மா இவங்கள தவிர வேற யாரையாவது நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா, உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது, டாக்குமெண்ட்ஸ மிஸ் பண்றது, இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த ரிஜெக்ஷன். உங்களுடைய நேமு ஆல்ரெடி வேற ஃபேமிலி கார்ட்ல இருக்கும்போது, அத ரிமூவ் பண்ணாம நீங்க புதுசா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். இந்த மாதிரியான காமன் மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணும்போது, ஸ்மார்ட் ஃபேமிலி கார்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கும். அப்ரூவலும் குயிக்கா நடக்கும். இன் சம்மரி, ஸ்மார்ட் ஃபேமிலி கார்ட்னா என்ன? அதோடைய பர்ப்பஸு, என்னென்ன டிஃபரண்ட் டைப் ஆஃப் ரேஷன் கார்டு தமிழ்நாட்டுல இருக்கு? நீங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கும்போது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன? புது ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு, நீங்க புது ரேஷன் கார்ட ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டெமோ, என்ன மாதிரியான காமன் மிஸ்டேக்ஸ நீங்க அவாய்ட் பண்ணணும்? இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ தான் இந்த வீடியோல பார்த்திருக்கோம்.